ஆரம்பிச்சுக்கலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு 89ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோமுசி ரகுநாதன், புதுமைப்பித்தன் ஆகியோரது சிறுகதைகளை இணைத்துக் கொண்டு நாளும் ஒரு கதை என்கிற இணையவழி தொடரில் இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையான சித்தம்போக்கு என்கிற சிறுகதையை சொல்லுவதற்காக இந்த மன்றத்தில் நாம் அடிக்கடி சொல்லுவது போல இந்திய நாட்டினுடைய பெருமைமிகு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலத்தினுடைய இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் மு. செங்கமலம் அவர்கள் நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். கதை சொல்ல இருக்கிற தோழமையையும் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கக்கூடிய ஆளுமைகளையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை மகிழ்ச்சி அடைகின்றோம். தோழமைகளே, பெருமைமிகு மாணவர் செங்கமலம் அவர்கள் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே, வருக, கதை சொல்க. கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பதட்டம்லாம் வேண்டாம், பைய சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மன்னிச்சுங்க ஐயா. ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? கரண்ட் போனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நன்றி. செங்கமலம், சொல்லுங்க. உங்களை பற்றி ஒரு குறிப்பா உங்க பெற்றோர் பெயரை சொல்லிட்டு அப்புறம் நீங்க எதுல ஆர்வமா இருக்கீங்க, சிறுகதையா கவிதையா அதெல்லாம் சொல்லிட்டு கூட நீங்க போகலாம். நன்றி. ஆரம்பிக்கலாம். ஐயா வணக்கம். கரண் வந்துருச்சு ஐயா. வணக்கம் ஐயா. என்னோட பேரு வந்து என்னோட பேரு மு. செங்கமலம். நான் அரியலூர் மாவட்டம் கீழேசனைங்கிற ஒரு குக்கி கிராமத்துல இருந்து அங்கிருந்து வந்திருக்கிறேன். எங்க அப்பா பேரு வந்து முருகேசன், அம்மா பேரு சுயமதி. நான் எனக்கு வந்து சிறுகதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து யார எனக்கு பிடிக்கும்னா பாரதியாரோட கவிதைகள் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஐயா. சிறுகதைன்னு பாத்தீங்கன்னா எனக்கு புதுமை பித்தனே எனக்கு பிடிக்கும் ஐயா. புதுமை பித்தன், கீரா அவர்களோட சிறுகதையெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஐயா. ஐயா எதுவும் கேட்கல ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. கதை ஆரம்பிங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கதை ஆரம்பிங்க. சித்தம்போக்கு என்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து ஆபீஸ்ல இருந்து ரொம்ப களைப்பா வராங்க. அவங்க வந்து வரும்போது ரொம்ப களைப்பா இருக்கிறாங்க. அங்க இருந்து வரும்போது யோசிச்சுட்டே வராங்க. அவங்களால அந்த அச்சு இயந்திரத்தோட செயல்பாடு வந்து அவரால் அதிவேகமான செயல்பாடு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியல. அப்படி எதுவும் வேலை செய்ய முடியல. அப்புறம் அவர் வந்து வெளியில வராரு. வெளியே வந்தா அவரு வெளியில வந்த உடனே அவர் பாக்குறாரு. பாக்குறப்ப வந்து தெருவுல வந்து ஒரே கூட்டமா இருக்குது. என்னான்னு அங்க போய் பார்க்கும்போது ஒரு குப்பை தொட்டியில ஒரு குழந்தை வந்து இறந்து போய் கிடக்குது. அது வந்து எல்லாமே நிறைய பேர் சுத்தி கூடி இருக்கிறாங்க. அப்படி கூடி இருக்கும்போது அதுக்கு அவரு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, எந்த தாயோ அவ யாரா இருந்தாலும் என்ன, ஒரு சமூக ஒப்பந்தத்திற்கு பயந்து வந்து செஞ்சுட்டாங்க. அதற்கு என்ன, அங்க கூடியிருந்த பெண்கள் எல்லாமே அந்த குற்றவாளிய வந்து ரொம்ப கடுமையா பேசி திட்டுறாங்க. அது இல்லாம அவ வந்து அப்படித்தான், எந்த சீர்திருத்தவாதிகள் வந்து சொன்னால் என்ன, கத்துனா என்ன, கூச்சலிட்டா என்ன, ஒண்ணுமே இல்ல. அவங்க எல்லாம் வந்து அடி வயிற்றுல இருந்துதான் திட்டுறாங்க. அவர்களோட அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கடுமையா சாடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, அவர்களோட உணர்ச்சி எல்லாம் சரிதான், அவங்களோட உணர்ச்சி எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்லும் போது அவர்களுக்கு தான் தெரியும் அந்த சிருஷ்டியின் உத்தேசம், மேதை துன்பத்தின் இன்பம் எல்லாமே அவங்க வந்து சொல்றாங்க. அவர்களோட உணர்ச்சிகள் அதற்கென்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இது ஒரு பார்ட்டா இருக்குதுங்க ஐயா. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து வந்து திரும்புறாங்க. அங்கிருந்து அங்கிருந்து வந்து அப்படியே திரும்புறான். திரும்பின உடனே அங்க ஒரு பால்காரன் இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பால் கறந்துகிட்டு இருக்கிறான். ஆ அவனோட வழி வந்து அ வெகு சுருக்கமானது, லேசானது. அவனுக்கு அந்த பசுவின் கன்றை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. அந்த பசுவோட அ கண்ண பத்தி எந்த கவலையும் கிடையாது. பசுவோட பால ஒண்டியும் எடுத்துக்கிட்டா போதும். அது வந்து இறந்து இறந்து போனதுன்னா என்ன? போகலன்னா என்ன? அதன் தோல் எங்கு ஓடி போய் விடுகிறது? அப்படிலாம் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு போறான். அந்த பசுவும் அந்த அந்த அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த பசுவோட கன்றுக்குட்டி வந்து இறந்துடுச்சு அப்படிங்கிறது மாரி ஒரு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த கன்னுக்குட்டி வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பசுவோட வந்து கன்னுக்குட்டி வந்து இப்ப இறந்துடுச்சுன்னா, அந்த பசு வந்து பால் கொடுக்காது. அது வந்து நான் கிராமத்துல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியுங்க ஐயா. அ பசுவோட பசுவோட வந்து கன்றுக்குட்டி இறந்துருச்சுன்னா, அந்த பசு வந்து பால் குடுக்காது. அதுக்காக இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொம்மை மாரி ஒரு கன்னுக்குட்டிய வந்து இது பண்ணி நிப்பாட்டி வந்து இப்ப அந்த பால்காரன் வந்து பால் கறக்குறான் அப்படிங்கிறது மாரி அந்த இடத்துல வந்து ஒரு மென்ஷன் மாரி பண்ணியிருக்கிறாங்க ஐயா. எனக்கு அது வந்து புரியுது. அதுக்கப்புறம் அந்த அந்த வந்து அந்த அந்த கன்னுக்குட்டிய வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டா, அந்த கன்னுக்குட்டி வந்து, ஓ! நம்ப நம்ப கன்னுக்குட்டி தான் வந்து பால் இது இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த கன்னுக்குட்டி அந்த பசுவும் பால் கொடுக்குதுங்கய்யா. இத விட வேற என்ன வேணும்? அ அது அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையும், அந்த இறந்த குழந்தையையும், இதையும் வச்சு மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த சித்தம்போக்கு வந்து நினைக்கிறாரு, போதும் போதும் நாங்க வந்து கெட்டிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க ஐயா. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் வருதுங்க ஐயா. எனக்கு வந்து அ அதாவது சித்தம்போக்கு அவங்க வந்து நினைக்கிறாங்க, எனக்கு வந்து கடற்கரை போகணும்னு ஆசை அப்படின்னு பேசுறாங்க. கவனித்தது போதாதா? அப்படின்னு சொல்லி மென்காமசிலினை உடுத்திய மாதிரி மேலே தவழ்ந்தது. நல்ல காலமாக ரேடியோ கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஒரு பெண்ணோட வந்து ஒரு கீதம் வந்து கேக்குதுங்க ஐயா. யாரோ பாட்டு பாடுறாங்க. இன்பந்தான். நின்றும் கேட்டால் குடிமுழுகி போகுமோ ஹிந்து சமூகத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அ அதுக்கப்புறம் எனக்கு தகுந்தவள் அந்த கடல் தான். அவளை பார்த்தால் யாரும் ஒன்று சொல்ல மாட்டார்கள். உற்று பார்த்தாலும். ஆ அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலே சந்திரன் அவளை பற்றி அக்கறை இல்லை. அன்று அவன் ஆதிக்கம் அதிகமில்லை. சுற்றி மேகப்படலம், மங்கிய ஒளிகள். அந்த இதெல்லாம் அந்த அவன் வந்து சுத்தி பார்க்கிறப்ப அந்த இதெல்லாம் வர்ணிச்சு சொல்றாங்க ஐயா. நீலக்கடல் அதற்கு பெயர் அன்றுதான் தெரிந்தது. நீலக்கடல் நீலமா அதிலே உயிர் ததும்பிக் கொண்டல்லவா இருந்தது. தூரத்திலே அடிவானத்தில் அல்ல அதவும் கடலும் சந்திக்கும் இடத்தில் அவள் குறுநகை. அலைகள் மேலே எழுந்து வெள்ளை வழிகாட்டி கண் சிமிட்டலுடன் விழுந்து மறைந்தன. அதில் என்ன பொருள்? என் மனதில் ஒரு குதூகலம். காரணமில்லாத துக்கத்தினால் அதன் பொருள் என்ன? என்னடி? ஏன் அகண்ட சிருஷ்டியின் மர்மமாக மந்திரமாக இருக்கிறாய்? உன்னுடைய குறுநகையின் மர்மம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து யோசிக்கிறா. ஏன் ஏன் என் மனசுல வந்து இந்த துக்கம் வந்து எனது துயரம் இதெல்லாம் எதுக்கு எனக்கே தெரியாம என் என் மனசுல வந்து இதெல்லாம் இருக்குது. என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்தம்போக்கெல்லாம் யோசிக்கிறாங்க. கண் சிமிட்டி மறிகிறாயே யாருக்கு? அதன் பொருள் என்ன? அப்படின்னு வந்து அவங்க வந்து அவங்களே நினைச்சுக்கிறாங்க. வரவா வரவா அப்படின்னு அந்த அந்த அதாவது அந்த துக்கம் மாதிரி இருக்குங்களா அது வந்து வருது. அப்படியே அடியே அதுக்கு அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது அந்த துக்கம் மாதிரி இருக்கலாம் அது சொல்லுது. அடியே உன் மனம்தான் என்ன? பொருள் விளங்கவில்லையே நீ யார்? அப்படின்னு வந்து சித்தம்மா கேட்கிறாரு. ஆம் அறிந்து கொண்டேன். நீதான் என் அரசி. என் காதலி. மனித ஹிருதயத்தின் துக்கத்திலே பிறக்கும் கவிதை என் தேவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க ஐயா. நன்றி புலமையே.
மிக்க மகிழ்ச்சி. கதை கொஞ்சம் ரொம்ப சிறிய கதை தான். வேகமா கட 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 கடன்னு என்ன சொல்றது? தம்பியும் ஆனா நல்ல கதைய எப்படி சொல்றது? நிதானமா, அ அது சொன்னா எப்படி புரியும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த கடைசி பத்தி 3 பத்திகள்ல இருக்கக்கூடிய அந்த முதல் 2 பத்தியும் புரியும். என்ன சொல்றாருங்கிறது புரியும். இந்த 3வது பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு புரியாத மாரி இருக்கும். ஆனா புரிஞ்ச செய்தி தான் அது பின்னோட்டத்துல சொல்லுவாங்க. அத நீங்க அந்த இடத்துல வரும்போது ரொம்ப நிதானமா, அழகா எப்படி நம்ம கேட்கிறவங்களுக்கு புரியிற மாரி ஒரு நல்ல உத்திய பயன்படுத்துனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களும், பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறோம். நீங்க பொறுமையா இருந்து முழுமையா கேளுங்க. அடுத்ததாக இன்னைக்கு பின்னூட்டத்த அறச்சொல்வியம்மா தொடங்கி வைங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொல்லி செங்கமலம் என்று தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நான் யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை தான் இன்னைக்கு கதை சொல்ல வர்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு உங்களை பார்த்த விட்டு செங்கமலம்ட்டு அதுலயும் அடுத்த ஒரு இது என்னன்னா, நீங்க நம்ம மாவட்டம் ஆயிட்டீங்க. அரியலூர் மாவட்டம், நானும் அரியலூர் மாவட்டம். நீங்க திருமானூர் ஒன்றியமா தம்பி? ஆமா மேம், திருமானூர் ஒன்றியம் கீழேசனை கிராமம் மேம். ஆமா மேம். ஏலாக்குறிச்சி எங்க அம்மை ஊரு. நான் செந்துரை. அதனால எனக்கு ரொம்ப ஆசையா கேட்டேன். ஏன்னா அரியலூர் மாவட்டத்துல இருந்து யாருமே வந்ததில்ல. நான் ஒரு ஆள் தான் அரியலூர் மாவட்டத்து சார்பா, அனைத்து பேர் சார்பா ஒரே ஆள் தான் இருக்கேன். இனிமே நீங்களாவது துணைக்கு வாங்க, எனக்கு துணைக்கு நம்ம மன்றத்துக்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க. நம்ம 2 பேர் அரியலூர் மாவட்டம் சார்ந்தவங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிவகங்கை, விருதுநகர் தான். அரியலூருக்கு ஆளே இல்லப்பா. அருமையான அரியலூருக்கு இப்படி ஒரு நிலை. சரி, அருமையா கதை சொன்னீங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா சொன்ன மாதிரி முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி அழகா சொன்னீங்க. கரண்ட் போனாலும் கூட திரும்ப நீங்க சொல்ற நேரத்துக்கு கரெக்டா வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதை, இந்த சித்தன் போக்குன்றது சரியாதான் இருக்கு. அவரு அந்த ஒரு இது எனக்கு புரியல. பின்னாடி வர்றவங்க எனக்கு அதுக்கு சொல்லுங்க. அந்த 2வது வரியான அச்சு எந்திரத்தின் கவர்ந்த உபாசனைக்கு ஈடு கொடுத்து முடியவில்லை. அது ஏதோ மிஷின் சொல்ல வர்றாரு, அது எனக்கு புரியல. பின்னாடி வர்றவங்க எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கதை மேம் ஒரே நிமிஷம் மேம். மேம் அதுக்கு வந்து அந்த அச்சு எந்திரத்தின் அதிவேகமான செயல்பாட்டிற்கு அவர் வேலை வந்து ஈடு செய்ய முடியல அப்படிங்கறது மாதிரி அந்த அந்த லைன்ல சொல்லியிருப்பாரு மேம். அந்த புரியுது. அச்சு எந்திரத்தின் அதிவேகமான செயல்பாடு இருக்குல்ல மேம், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அந்த அச்சு எந்திரத்தின் அதிவேகமான செயல்பாட்டிற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இது புது வார்த்தையா எனக்கு இருந்துச்சுப்பா. அதனாலதான் அந்த தடுமாற்றம். மகிழ்ச்சி. இந்த கதையில இதுல வந்து புதுமை பித்தன் கதாசிரியரோட கோபம் பயங்கரமா தெரியுது. பாருங்க, எந்த தாயோ அவள் யாராய் இருந்தால் என்ன, சமூக ஒப்பந்தத்திற்கு பயந்து செய்து விட்டாள். முடிஞ்சு போச்சு, அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த பின்னாடி ஒரு கூட்டம் பேசுது பாருங்க, அதையும் நியாயப்படுத்துறாரு. ஏன்னா சிருஷ்டி என்பது மிக உயர்ந்தது. அத வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அது உணர்ச்சி பெருக்கெடுக்கும் போது எல்லா பெண்களும் சொல்லக்கூடியது, எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி தவறு நிகழும் போது சொல்வதுதான். எங்கேயோ ஆமா, நீங்க பேசுங்க, நான் சரி பண்றேன். சரி. அது அந்த ஒரு இது அப்படியே இருக்கவே, அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு சொல்றாரு. பசுமாட்டை கொண்டு வர்றாரு. பசுமாடு தன்னோட கண்ணுக்குட்டி இறந்துருச்சு, அதுக்கும் உணர்வுகள் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. உடனே அதை தோலை வச்சு முன்னாடி வச்சு அதை அமைதிப்படுத்தி அதுக்கிட்டே இருந்து லாபம் சம்பாதிக்க மனுஷன் பாக்குறான். அப்போ மனிதனோட பார்வை தனக்குன்னா ஒரு சட்டம். இந்த சமூகம் பாரு எவ்வளவு சுயநலவாதியா இருக்குன்றத காட்டுறாரு. மனிதனின் வெற்றியை கவனித்தது போதாதா? அந்த பால்காரன் வந்து மாட்டை ஏமாத்தி அதுல பால் கறக்க வச்சுட்டான். நீங்க சொன்னீங்கல்ல, கண்ணுக்குட்டி செத்துருச்சுன்னா மாடு பால் கொடுக்காதுன்னு. உண்மைதான். அதை ஏமாத்தி அதுக்கிட்டே லாபத்தை சம்பாதிக்கிறான். அத ஒரு வெற்றியா மனுஷன் நினைக்கிறான். ஒரு ஏமாற்றத்தை
அதுவும் உயிர் தான், மனித உயிரும் உயிர் தான். இழப்பு இழப்பு தான், 2 பேத்துக்கும், விலங்கா இருந்தாலும் மனிதரா இருந்தாலும். ஆனால் இங்க மனிதனோட சுயநலம் தெரியுது. அத அழகா அவரு சொல்றாரு. அந்த தென்றலுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கிறாரு. டாக்கா மஸ்லினை உடுத்திய மாதிரி மேலே தவழ்ந்தது மேகத்துக்கு, அருமையா சொல்றாரு. அது மாதிரி அந்த கீதம் சங்கராபரணம், நின்னு கேட்டா என்ன குடியா மூழ்கி போகுது, யார சொல்றாரு? ஹிந்து சமூகத்திற்கு சொல்றாரு, இந்துக்களுக்காக. அடுத்து இந்த 3வது இதுதான் அருமையானது. இந்த டென்ஷன் சொல்லும் பாத்தீங்களா, மன வெழுச்சின்னு சொல்றதா, மனசுல இருக்கிற கோபம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அந்த இதெல்லாம் அமைதிப்படுத்துறதுக்கு கடற்கரை. இந்த கடற்கரையை அவர் பார்க்கும்போது அந்த மனசு அமைதியாகும். அதே தருணத்துல கற்பனை விரியுது. கற்பனை விரியும் போது கவிதை தோன்றுது. அந்த கவிதை தோன்றும் போது இந்த கோபம், சலிப்பு, வெறுப்பு எல்லாமே குறைஞ்சு வருது. கடைசி அதான் சொல்றாரு, எல்லாத்தையுமே நம்மை சமாதானப்படுத்துகிறமா இந்த கடல் இருக்கு. இந்த கடல்ல 1008 உயிரினங்கள் இருக்கு. எல்லாரும் ரசிக்கலாம், எல்லாரும் ரசிக்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணை எல்லாரும் ரசிக்க முடியாது. ஆனா கடலை ஆண் பெண் அத்தனை பேரும் எவ்வளவு நேரம்னாச்சு ரசிக்கலாம். அந்த இதுதான் இங்க சொல்றாரு. நானும் அவரும் ரசிக்கிறாரு. நீதான் என் அரசு, நீதான் என் காதலே, மனித ஹிருதயத்தின் துக்கத்திலே பிறக்கும் கவிதை என் தேவி, கவிதை எனும் தேவி. அப்போ இதை எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாரு. தனக்கு வந்த கோபத்தை எல்லாம் அங்க நிவர்த்தி பண்றாரு. அது என்ன கோபம்னா, இங்க முதல்ல நடந்த சம்பவம் 2மே உயிரினம் தான். இங்க குழந்தை இறந்துருது, அங்க கண்ணுக்குட்டி இறந்துருது. ஆனா இந்த குழந்தை இறந்தோடு மனிதர்களோட பார்வை எப்படி இருக்கு, இந்த கண்ணுக்குட்டி இறந்த விட்டு மனிதனின் பார்வை எப்படி இருக்கு, செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றதுதான் அருமையான ஒரு கதை. நான் அவரோட கோபத்தை வெளிப்படுத்திய ஒரு கதை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நவநீதன் கிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே அந்த கதையை சொன்ன தம்பிக்கு வாழ்த்துக்கள். செங்கமலத்துக்கு நல்லா அருமையாக சொன்னாங்க. ஓரளவு கொஞ்சம் புரியுதுன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த 3வது கதை தான் கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு. ஓரளவு இப்போ அரைச்சொல்லி சொன்ன பிறகு வர கொஞ்சம் புரியுது. இதில் அந்த குறியீடு தான், 3மே 3 குறியீடு தான். முதல்ல அந்த குழந்தை ஆஃபீஸில் அது உபாசனைங்கிறது நாம் ஒரு நெட்டில் பார்க்கும்போது அது ஒரு தியானம் மாதிரி, அதாவது அந்த வேலையில் தியானம் மாதிரி முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்க்குற காட்சி அவனுக்கு அந்த குழந்தை குப்பத்தொட்டில் குழந்தை பார்த்தோன்னா எல்லாருமே அந்த பெண்ணைத்தான் திட்டுறதை பார்க்குறாங்க. இப்போ சமூகம் அதான் சொல்லுது, அந்த பெண்ணுக்கு உரிய அந்த நியாயத்தை வழங்க மாட்டாங்கிறாங்க. அதை அந்த குறியீடை காட்டுறாரு. அடுத்தபடியாக அதே மாதிரி அந்த பசுமாடு கன்று போட்டாலும் அந்த வைக்கலை வச்சு அந்த கன்றுக்குட்டி இறந்து, சில கிராமங்கள்ல அந்த வேணும்னே கன்றுக்குட்டி இறத்துருவாங்க. அது நமக்கு தேவை இருக்காது, ஆண் கன்றுக்குட்டினா எடுத்துருவாங்க. சில நேரங்களில் அதாவது பெண்ணுன்னா நமக்கு வாரிசு வரும், ஆண் வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு அது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அதை வச்சு கறப்பாங்க. அது ஏமாந்து போகுது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏமாத்துறவரையும் ஏமாறுறவளையும் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தை காட்டுறதுக்காக அந்த ஒரு குறியீடாக வச்சிருக்காரு. 3வது அந்த ஒரு பெண் மாதிரி வச்சு கடலில் சொல்றாரு. கடல் எல்லாம் வரணுன்னு அருமையாக சொல்றாரு. அந்த அலை எந்திரிச்சு வரும்போதெல்லாம் உருவத்தமாக சொல்றாரு. அந்த சந்திரன் வர்றது, நிலா வர்றது எல்லாம் போகும்போது ஒரு சொல்லாது. இந்த 3மே ஒரு குறியீடாக வச்சு இன்னைக்கு இருக்கிற உலக சமுதாயத்தை எப்படி செய்யணும். அந்த காலத்திலேயே இன்னைக்கு அவர் 1934 35 எழுதியிருந்தாலும் இன்னைக்கு அந்த கதையை வாசிக்க வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த கதையை பகிர்ந்து கொண்ட நம்ம தம்பி செங்கமலத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. தெரிராஜன் அம்மா, விஜிலா தெரிராஜன் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொல்லி செங்கமலம் அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சின்ன கதை தான், யுத்தம்போக்கு. அதாவது அலுவலகத்திலிருந்து ஒரு சலிப்போட வரக்கூடிய ஒருத்தர் ஒரு இறந்த
குழந்தைய வந்து குப்பை தொட்டில பார்க்குறாங்க. சமுதாயத்தின் மீது ஒரு சாடல், சமூக விபத்திற்கு பயந்து செய்து விட்டா அதுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகும்போது, ஒரு பால்காரன் வந்து இந்த மாரி அ இறந்த கன்றுக்குட்டி அந்த வைக்கோல் வச்சு பால் கறப்பாங்கல்ல. அவங்களுக்கு தேவை என்ன பால் தான் அப்படிங்கிற மாரி. அது அவருக்கு பார்க்கும்போது அந்த அந்த நிகழ்வும் அவருக்கு கசப்பா இருக்குது. இந்த நிகழ்வ பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப மனம் வந்து ரொம்ப புழுக்கம் அடையுது. அதனால என்ன பண்றாரு, கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த கசப்பான சம்பவங்களில் இருந்து அவரை மீட்டெடுக்கிறது அந்த கடல் தான் அப்படின்னு. அந்த கடல பார்க்குறாரு. அந்த இடையில வேற அதுல ஒரு நக்கல் வேற. கடற்கரையில் சற்று தூரத்தில் ஒரு பெண்ணின் கீதம், சங்கராபரணம், இன்பந்தான் நின்று கேட்டால் குடிமூழ்கி போகுமாமே இந்து சமூகத்திற்கு அப்படின்னு. உட்கார்ந்து பாடுவாங்கல்ல, தொடையில தட்டி பாடுவாங்கல்ல, அத சொல்றாரா என்னமோ தெரியல. கடற்கரை வரும்போது அவருக்கு ரொம்ப அந்த மனம் வந்து லேசாகுது. சொல்லுவாங்கல்ல, ஒரு காலார கடற்கரையில் நடந்துட்டு போனோம்னா மனசு ரொம்ப இலகுவாயிரும் அப்படின்னு. அந்த சூழல சொல்றாரு. அப்ப இந்த புழுக்கங்களிலிருந்து அவரை வெளிய கொண்டு வர்றதுக்கு ஒரு வடிகாலா அமைகிறது வந்து கவிதை. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ம். அடுத்ததாக தம்பி செங்கமலம் எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா அடுத்து ஐயா சிவசுப்ரமணியம் ஐயா பேச போறாங்க. எதுவும் சொல்றீங்களா? ஐயா ஐயா அதே சுடர்மணி மாதிரி டீச்சர் இன்னொரு தாங்க ஐயா. ஒண்ணு இருக்காங்களா? செங்கமலம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுடர்மணி அம்மா. ஐயா வணக்கங்கய்யா. சரி. வணக்கங்கய்யா. 2 3 நாளா கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். அதனாலதான் என்னால பண்ண முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கீழேசனை செங்கமலம்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அரியலூர். அதுவும் அந்த கீழேசனை வந்து நான் ஒரு ஆசிரியர் பயிற்றுனரா ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படி பணியாற்றும் போது கீழேசனை வந்து செங்கமலம் தெரியும். அது வந்து எலிமெண்டரி ஸ்கூலா இருந்து மிடில் ஸ்கூலான ஒரு சிறிய கிராமம். ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல இருந்து ஒரு 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 குழந்தை இப்படி வந்து அழகா சொல்றாரு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் எனக்கு பேசணும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி நம்ம இப்ப அரியலூர் மாவட்டம்லாம் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப கல்வியில வந்து ரொம்ப இப்ப நீங்க போன முறையில நல்ல ரேங்க்ல வந்திருக்கு. அப்படி நம்ம ஒரு மாணவன் முன்னுக்கு வந்து அழகா இப்படி ஒரு கதையை எடுத்து, அதுவும் அந்த கதை சொன்னது வந்து கிராம சூழல்ல இருக்க கதை எடுத்திருக்காரு. அந்த கதை வந்து 2 உயிரின இப்ப நம்ம நெறைய தெரியும். பால் மாடு வச்சிருக்கவங்கலாம் அப்பலாம் வந்து கன்று இறந்து விட்டால் அதுக்கு அது தாய் வந்து அந்த கன்ற பார்த்தா தான் அதுக்கு பசுவுக்கு வந்து பால் ஊறும். யாருக்குமே குழந்தைய பார்த்தா தான் பால் ஊறும் இல்லைங்களா? பால் நினைந்தூட்டும் தாயின்னு கூட சொல்லுவாங்க. அந்த குழந்தைய நினைச்சாவே தாய்க்கெல்லாம் பால் ஊறும். அது மாரி தான் பசுவுக்கும் நினைச்சாதான் பால் அந்த கன்று இருந்தா தான் பால் ஊற முடியும். அதுக்காக சரி. அதை ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம கன்றுக்குட்டிய வச்சுக்கிட்டு பால் கறக்காங்க. அவர் சொன்ன அந்த கதையில முதல் பகுதியில 2மே உயிரினங்கள் தான். ஒண்ணு வந்து குழந்தை, இன்னொன்று கன்றுக்குட்டி. அது 5 அறிவு, இது 6 அறிவு அவ்வளவுதான். 2மே ஆன்மாக்கள். 2 ஆன்மாக்கள். அந்த 2 ஆன்மாக்கள்ல ஒரு ஆன்மாவுக்கு வந்து பரிதாபப்படுறாங்க இல்லைங்களா? தொழில் இழந்தது அந்த தாயை வந்து அவ்வளோ திட்டுறாங்க. ஆனா அந்த 5 உயிரான அந்த பசுவினுடைய கன்று இறந்தது அந்த பசுவுக்கு தெரியாது. அது என்னன்னு கூட தெரியாது. ஆனா அத வந்து அப்படி ஒரு ஒரு ஆன்மா இறந்ததை பத்தி கவலைப்படவோ, அது ஒரு இதாகவே எடுக்காம, ஆனா அதுட்ட இருந்து தாய்கிட்ட இருந்து ஏமாற்றி எப்படி நம்ம பால் கறக்கிறோம், அந்த உணர்வு தான் சமுதாயத்துல இருந்திருக்கு. 2மே உயிரினம் தானே, 2மே ஆன்மாக்கள் தானுங்களா? 2 ஆன்மாக்கள்ல எல்லாமே இறைவனோட ஆன்மானா எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். அந்த ஒரு கோபம் தான் நீங்க சொல்ற மாதிரி புதுமை பித்தன் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அழகா சொன்னார் அந்த தம்பி வந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அரியலூர் மாவட்டத்துல கீழேசனை அந்த பள்ளிக்கு தம்பி நீங்க விஜயதாரா டீச்சரை படிச்சிருக்கீங்களாப்பா? செங்கமலம் தம்பி இருக்கீங்களா? மேம் இல்ல மேம். இல்ல. நீங்க எந்த ஆண்டு படிச்சீங்க அங்க? அங்க கீழேசனை படிச்சிருக்கீங்களா உங்க ஊர்ல? கேக்கலப்பா. இது உங்க ஊர்ல படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? கேக்குதாப்பா? தம்பி செங்கமலம், உங்களுடைய இணைப்பு சரியா கிடைக்கல. கிடைக்கல. நீங்க படிக்கும்போது 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அங்க பள்ளி இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அது 8ஆம் வகுப்பு மாறுச்சுங்களா? கேக்குது மேம். நான் கீழேசனில தான் மேம் படிச்சேன்.
வெரி குட். 5th வரைக்கும் அங்க 5வது வரைக்கும் அங்க மேடம் படிச்சீங்களா? இல்ல மேம், நான் இங்க 8வது வரைக்கும் படிச்சேன் மேடம். வெரி குட். விஜயதாரா டீச்சர் இருந்தாங்களா? நீங்க படிக்கும்போது யாருக்கு எச்சமா இருந்தாங்க? இல்ல மேடம், நான் படிக்கும்போது ரேவதி டீச்சர் மேடம். ஓகே, ஓகே. ரொம்ப ஃப்ரெண்ட் ஹலோ. அவங்கலாம். ரேவதி டீச்சர்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரொம்ப நெருங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதான் கீழ எஸ்னேன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் ஒன்றியம் ரேவதி டீச்சர்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. அதுக்கு அடுத்து தான் விஜயதாரா வந்தாங்க. இந்த சின்ன கிராமத்துல இருந்து அழகா வந்து கதை சொன்னீங்கப்பா. நல்லா அழகா சொன்னீங்க. நீங்க இன்னும் மென்மேலும் நெறைய கதைகள் சொல்லி அந்த நெறைய கதை படிக்கும் பொழுது, நெறைய விஷயங்கள் படிக்கும்போது, திரும்ப அந்த எழுதும் திறனும் வரணும். அந்த புதுமை பித்தன் போல சிந்தனைகள் நெறைய உங்க சிந்தனையில என்ன தோன்றுதோ, ஏன்னா நம்ம காலம் காலமா அவரெல்லாம் எப்ப எழுதினாலும் அவருடைய கதைகள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ரெக்கார்டா எழுதுற அந்த கதைகள், கருத்துகள் பதியணும்னா நெறைய கதைகள் எழுதணும். அதுபோல நீங்களும் நெறைய சொல்லணும்னு நெனச்சா நான் கொஞ்சம் அடுத்தவங்களும் பேசட்டும். ஆனால் நீங்களும் நெறைய கதைகள் படிச்சு, அத உணர்ந்து மற்றவங்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல பிள்ளைகள உட்கார வச்சு கூட மாலை பொழுதுல உங்களால முடிஞ்சா சொல்லிக் குடுங்க. அது நெறைய படிக்க, படிக்க, படிக்க உங்களுக்கு வந்து எழுதும் திறனும் வரும் இல்லைங்களா? அந்த எழுதுற திறனும் வரும். அது மாரி நெறைய கதைகள்லாம் எழுதி, நல்ல ஒரு புகழ் வாய்ந்த மனிதராக வாழ்வதற்கு வாழ்த்துக்கிறோம்ப்பா. நன்றிம்மா. அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிப்பா. செங்கமலம் ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷம் மேடம். இந்த அருமையான தேங்க் யூ மேம். வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிம்மா. நன்றி. செங்கமலம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, நான் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் ஐயா. அவங்க மேடம் வந்து சொன்னாங்க, பெண்கள் வந்து அதாவது மனிதர்களை வந்து திட்டுறது மாதிரியும், ஒரு ஒரு மாடு இறந்து போச்சுன்னா ஏளனமா பேசுறது மாதிரியும் சொன்னாங்க. அதுல அது ஒரு கருத்து இருக்குங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னா, முதல் காட்சி, இரண்டாவது காட்சி இணைந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதுல வந்து இந்த இறந்த குழந்தை அதை வச்சுட்டு போலியான கண்ணுக்குட்டி, பசு பரவால்ல. செங்கமலம் கதை சொல்லும்போது நல்லா கேட்டது. இப்ப ஒண்ணும் கேட்கல. உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல. ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா கேக்குதுங்க ஐயா? சொல்லுங்க, ஹலோ. சொல்லுங்க. அதான் ஐயா. அதாவது 5 அறிவு உள்ள மாடு வந்து என்ன பண்ணுதுங்கன்னா, ஓகே, போலியான கண்ணுக்குட்டியை நிக்க வச்சிருக்கிறாங்க அந்த பால்காரரு. ஓகே, நம்ம கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா அன்பா வந்து பால் கொடுக்குதுங்க ஐயா. ஐயோ, மன்னிக்குங்க ஐயா. அதே அதே வந்து அந்த அதாவது அந்த தாய் வந்து என்ன எப்படி நினைச்சிட்டு அந்த குழந்தைய தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. அது அதான் 5 அறிவு உள்ள மாட்டுக்கு வந்து உள்ள அந்த அறிவு வந்து அந்த மனிதர்களுக்கு இல்லையே அப்படின்னு நான் சொல்ல வரேங்க ஐயா. அந்த தாய்க்கு இல்லையேன்னு சொல்ல வரேங்க ஐயா. அது வந்து என்னோட மனதுல வந்து ஓடுதுங்க ஐயா. இல்ல மனதுல ஓடல. அதான் உண்மை. கரெக்ட்டா ஒப்பீடு கொண்டு வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். நல்ல ஆய்வு சிந்தனை இருக்கு. அ அ வ வ நீங்கலாம் முதுகலை தமிழ் படித்து, அடுத்து என்ன பண்ணணும், நல்ல ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு நல்ல இப்பவே தயாரா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். நிறைவாக ஐயா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்தன் போக்குங்கிற புதுமை பித்தனின் கதையை செங்கமலம் ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். கடைசியில் இப்போ ஒப்பீடு சொன்னது என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது. ரொம்ப புதுமை பித்தன் என்ன சொல்ல நினைச்சாரோ அதை சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமை. இன்றியமையா சொற்றொடர்கள் எல்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சித்தன் போக்கு இல்ல அந்த அலுவலகத்திலிருந்து கிளம்புறாருல ஒரு பணியாளர், அவர் தான் சித்தன் மாதிரி. சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிம்பாங்க. வெள்ளத்துல ஒரு துரும்பு போறது மாதிரி தான் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கு. அது ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. கால் போன போக்கிலே மனம் போகலாமா,
மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? அந்த இதுல மனித உறவில் பெண்களுக்குத்தான் சுமை, பாதிப்பு. அதுபோல விலங்குகள்லையும் கூட அப்படித்தான். பெண்ணான பசுமாடுக்குத்தான் சுமை, பாதிப்பு எல்லாம் நேர்கிறது. கண்ணுக்குட்டி இறந்து போச்சுன்னா அதை வைக்கலால கண்ணுக்குட்டி மாடு எப்போ ஈன்றதுன்னு ஒரு சினிமா திரைப்பட பாடல் கூட இருக்கு. மனுஷனை சாப்பிடுறான்டா அப்படின்னு தம்பி பயலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. சாப்பிடுறான்டான்னா என்ன ஏமாத்துறான்? மனுஷனை மட்டும் ஏமாத்தல, விலங்குகளையும் ஏமாத்துறான், மீனையும் ஏமாத்துறான். மீன் ஏமாத்துறது தெரியுமில்ல, தூண்டில்ல புழு வச்சு மீனை ஏமாத்தி பிடிக்கிறது. இப்படி மனுஷன் ஏமாற்றுக்கு ஒரு அளவே இல்லை. உலகத்துல எல்லா உயிரினங்களிடமும் அவன் ஏமாற்று வித்தையால் பிழைக்கிறான். இத குழந்தை இறந்தே பிறந்ததா என்பது பற்றி ஆசிரியர் குறிப்பிடல, புதுமைப்பித்தன் குறிப்பிடல. ஆனாலும் அதை அம்மா ஒரு அடக்கம் செய்யாமல் குப்பை தொட்டில போடுறதுக்கு அந்த தாயின் கருணை உள்ளம் எப்படி இடம் கொடுத்ததோ அப்படின்னு யோசிக்க தோன்றுகிறது. என்ன பயன்படுத்தி விட்டு குப்பை தொட்டியில் ஏறிய குழந்தை என்ன யூஸ் அண்ட் த்ரோவா? அப்படித்தான் நமக்கு கேட்க தோன்றுகிறது. வறுமை, ஏமாற்றம், துன்பம் எல்லாம் பெண்களுக்குத்தான். எல்லா துன்பங்களும் பெண்களுக்குத்தான். கடல் அலை மேல எந்திரிச்சு கீழே விழுதில்ல, அது பெண்களுக்கு தான் இது பண்ணுதாப்புல. ஒப்பிட்டு சொல்லுதாரு. கீழே விழுந்து அது அந்த அலை மாதிரி பெண்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும்னா. இதுல இந்த இப்படி பெண்கள் படுகின்ற துன்பம், அவதிக்கு ஒரு அளவே இல்லை. அப்படி இருந்தும் கவிமணி தேச விநாயகம் பிள்ளை ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அது எனக்கு எப்படியோ இருக்கு. மாதராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. அவர் இப்ப இருந்தா நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி இப்படி சொல்ல முடியும் உங்களால? என்ன பெண்கள் படுகின்ற துன்பம், அவதிக்கு அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்களா பிறக்கிறதுக்கு தவம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. என்பவள் இப்படி எழுதிக்கிடவே மாட்டாப்புல என்று பதிவு செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையிலே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இந்த கதை கொஞ்சம் கூர்மையான கதையும் கூட. மாணவர் அழகாக தன்னுடைய சிந்தனையால் கடத்தியிருக்கிறார். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கதைக்கான அந்த பொருத்தம் கூட அப்படித்தான். சித்தம்போக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லாரும் தான் செய்யறது சரின்னு நினைக்கிறாங்க. விஷயம் அதுதான். அந்த முதல் பகுதியில குழந்தைய போட்டது ஒண்ணும் அப்படி இல்லை, நான் செஞ்சது சரி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் செய்யறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற அந்த கூட்டம் பெருகி விட்டது. இல்ல, நாம் செய்வது தவறு அல்லது தான் செய்கிற மனிதன் என்பவன் யார் என்று கேட்டால், தான் செய்கிற செயல்பாட்டை சரி தவறு என்று அலசி பார்ப்பவனே, பகுத்தறியக்கூடியவனே மனிதன். ஆனால் அது இல்லாமல் போய்விட்டது. யோசித்து பாருங்க. அந்த மாடு முதல் இதுல பார்த்தீங்கன்னா குழந்தை இறந்து போயிடுச்சு. இறந்து போன பிறகு திட்டுகிற கூட்டமும் அதிகம். சீர்திருத்தவாதி அது இது கேட்கிறான். அது அடுத்த ஒரு கடைசி அந்த ஒரு வரியோட முடிச்சுக்கிறார். எப்படி? அவள் உணர்ச்சிகள் அதற்கென்ன? முடிச்சு போச்சு. அவள் உணர்ச்சி, அவளுக்கு என்ன சூழ்நிலையோ, அல்ல அவ வேற வழி இல்லை, எதுவும் தவறு பண்ணிட்டாளா, சரி பண்ணிட்டாளா, இல்ல வேற எதுவும் பொம்பளை பிள்ளையா, அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சா, ஒருவேளை ஏன்னா அந்த சமூகம் அப்படித்தானே அப்படின்னு ஒரு கூட்டம் வைத்திருக்கிறது. ஆனா தான் திட்டுறதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. இப்ப அடிக்கடி சொல்றதுதான், ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா திட்டுற கூட்டம் அதிகம். ஆனால் தப்புக்கான காரணத்தை அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டுவது என்பது குறைந்து விட்டது. பதிவுலாம் இப்போ 2 நாளா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதிவுகள், முகநூல் பதிவுகள் அல்லது இணையத்தில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. மக்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறார்கள்? மனிதம் மரமரத்து போய்விட்டதோ என்கிற சிந்தனை எழும்புகிறது.
எல்லாத்துலயும் கமர்ஷியல், எல்லாத்துலயும் வியாபாரம். எப்படி சந்தைப்படுத்துதல், தனக்கு கிடைத்திருக்கிறதை எப்படி அதை சந்தைப்படுத்துதல் என்கிற ஒரு நவீன உலகத்தில் இருக்கிறோம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால், பிறரை பற்றி யோசிப்பதே கிடையாது. அதுதான் முதல் பகுதியிலே பார்க்கிறோம். அதற்கு ஆப்போசிட்டா 2வது பகுதியில வச்சான் பாருங்க மனுஷன். செ செத்த குழந்தை முதல் நிகழ்வுல குழந்தை. இங்கே செத்த குழந்தை போல் தோல் கன்றுக்குட்டி. கண்டிப்பா தெரியும். இந்த மாட்டுக்கா தெரியாம இருக்கும், தாய்க்கா தெரியாம இருக்கும் கன்னுக்குட்டிய பத்தி. அதுக்கு தெரியும். அது அது வேற ஒண்ணும் இல்லங்க. மனத்தில் தூண்டுவது, கிளர்ச்சியை தூண்டுவது. ஐயோ! என் கன்னுக்குட்டி மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பால் சுரக்கிறது. அது ஏமாறல. அதற்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், அதற்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மனிதர்களுக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது? அதுதான் பிரச்சனை. என்ன நினைக்கிறான்? அதுக்கான அந்த தீர்வு கடைசி வரியில வைக்கிறார். கடற்கரையில் சற்று தூரத்தில் ஒரு பெண்ணின் கீதம், சங்கராபரணம் இன்பந்தான் நின்று கேட்டால் குடியா மூழ்கிப் போகுமாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? எது இன்பம் என்று எல்லோரும் நினைத்து போகிறார்கள். எல்லோரும் நினைக்கிறார்கள். இத பண்ணா இன்பம், அத பண்ணா இன்பம். இல்ல. இந்த மாடுக்கு இருந்த அந்த புத்தி, இந்த மாட்டுக்கு இருந்த சரியா சொல்லணும்னா பகுத்தறிவு அப்படித்தான் சொல்லணும். அது ஏங்குது பாருங்க. அந்த கன்றுக்குட்டிய பார்த்தப்ப என் கன்றுக்குட்டி மாரி இருக்கே, அழகா இருக்கே, அது மாரி கலரா இருக்கே, அது மாரி தோளா இருக்கே, அது மாரி உயரமா இருக்கேன்னு நெனச்சு நெனச்சு தன்னை அறியாமல் சுரக்குது பார்த்தீங்களா? பால். அது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்து 3வது நிலைப்பாடு. 3வது நிலைப்பாடு ரொம்ப அழகா கடந்து போறார். எப்படி கடந்து போகிறார் அப்படின்னா, சொல்லுகிற செய்தி இதுதான். மனிதன் என்பவன் இயற்கையை மறந்து போகிறான். இயற்கைக்கு மாறாக அவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். இயற்கையை நேசிக்க அல்லது சுவாசிக்க தெரிந்தவர்கள். அதுக்கு ஒரு வரி சொல்றார் பாருங்களேன். "கண் சிமிட்டி மறைகிறாயே யாருக்கு? அதன் பொருள் என்ன? அதன் பொருள் என்ன?" அது அது மனுஷன் இயற்கையை ரசிக்கிறதும் கிடையாது. இயற்கையை பத்தி சீரழிக்கிறது தான் இன்றைக்கு உலகமாக இருக்கிறது. இயற்கையை, மனித மனங்களை என்றைக்கு நாம் சுவாசிக்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த நிலையான சித்தம், சித்தம் என்றால் நெறைய சொற்கள். அத பத்தி அ நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய அகராதிகள் எல்லாம் நெறைய விஷயங்களை சித்தத்துக்கான பொருள் தந்துகிட்டே இருக்காங்க. சித்தம் என்பது வெற்றி மட்டும் கிடையாது. சித்தம் என்பது மனிதனுடைய இயல்பு மட்டும் கிடையாது. சித்தம் என்பது மானுட பகுத்தறிவு சிந்தனையினுடைய வெளிப்பாடு என்பதை உணர்த்துவதற்காக பல்வேறு நிலைகளில் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. இன்னும் சரியா சொல்லணும்னா, உரிமைன்னு கூட வச்சுக்கலாம். சித்தி, சித்தம் இதெல்லாம் மனம், அ இல்ல சித்தத்துல முடிவான மனக்கொள்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆம் அது எனக்கு தெரிஞ்சுட்டு நான் எடுத்ததுன்னா, மனக்கொள்கை அப்படிங்கிறதான் முடிவான மனக்கொள்கை. இங்கே 3 கதைகளிலும் எது வெளிப்படுகிறது என்றால், முடிந்த அப்படிங்கிறத காட்டிலும் முடிவான மனக்கொள்கை தான் வெளிப்படுகிறது. ஆகவே முடிவான மனக்கொள்கை என்பது எது என்று கேட்டால், தன்னை மட்டும் யோசிக்காமல் பிறரையும் யோசிக்கக்கூடிய மன சிந்தனை ஏற்பட்டால் மட்டுமே நாட்டில் அமைதியும் வெற்றியும் நிலவும் என்கிற கதை சிந்தனையோடு இதை பயணித்திருக்கிறார்கள். கதை சொன்ன தம்பிக்கும், பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பதிவு செய்து, தோழர்களே நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணையத்தால் இணைந்து இல்லங்களில் இருந்து கொண்டே இலக்கிய பணி செய்வோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.